தமிழீழ தேசிய தலைவர்களுடைய இருப்பு தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற சர்ச்சைகளும் குழப்பங்களும் பற்றி நாங்கள் பலமுறை பேசியிருக்கின்றோம். இது பற்றி இன்னும் பேச வேண்டுமா என்ற கேள்விதான் பலமுறையும் எழுந்திருக்கின்றது. ஆனால் தவிர்க்க முடியாமல் நாங்கள் மீண்டும் அது பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த தலைவர் இருக்கிறார் இல்லை என்ற இடத்துல சில அமைப்புகள், அதாவது இங்கு பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் நிர்வாகங்களை தாங்களே நடாத்துவதாக, அந்த நிர்வாகங்கள் தங்கள் கைகளில் உள்ளதாக கூறிக்கொண்டிருக்கின்ற அமைப்புகள், அதாவது அனைத்துலக செயலகம் போன்ற அந்த அமைப்புகள் சொல்கின்ற அவர்கள் தங்களுடைய வீர வருடத்தையும் அந்த வீர வணக்க நிகழ்வை செய்வதற்கான தடங்கல்கள் அல்லது அதை செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் எடுக்கின்ற அந்த முன் முயற்சிகள், முன் முனைப்புகள் பற்றி நாங்கள் தொடர்ந்தும் கேள்விப்பட்டு வருகின்றோம். அது பற்றி சிலரும் எம்மோடு, அதாவது மிகவும் தங்களுடைய கடுமையான விமர்சனத்தையும் அந்த தங்களுடைய கருத்தையும் சொன்ன அது பற்றின பேச்சு தான் நாங்கள் இதில் பேசுவதற்கு வந்திருக்கின்றோம். தலைவர் வீரச்சாவு அடைஞ்சாரா இல்லையா? இது முதலாவது கேள்வி. தலைவர் 2009 ஆண்டு மே மாதம் இறுதி யுத்த களத்தில் தன்னுடைய குடும்பத்தினுடன் தன்னுடைய குழுக்களுடன் அந்த களத்திலேயே நின்று வீரச்சாவு அடைந்தார். இது உண்மை. இதை பலரும் காலம் கடந்தும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்துலக செயலகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த செயலகத்தில் இருக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால், இவர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து அந்த இடத்தின் அந்த அனைத்துலக செயலகம் என்பதற்கு அந்த இடத்துக்கு பொறுப்புகளாக வந்தவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் மக்களிடம் ஒரு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், தலைவர் இருக்கிறார் என்று சொல்கின்றவர்களும் இல்லை என்று சொல்கின்றவர்களும் ஒரே ஆட்கள் என்று சொல்கின்றார்கள். அதாவது இரண்டு தரப்பும் ஒரே ஆட்கள் என்று சொன்னால், இவர்கள் இதில் மூலம் என்னத்தை சொல்ல வேண்டும் என்றதே அவர்களுக்கே குழப்பமான நிலைமைதான் இருக்கணும். தலைவரை இல்லை என்று சொன்னவர்கள், தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லவர்கள் நேர்மையாக அந்த செய்தியை பல முறை பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி டென்மார்க் நாட்டில் தன்னுடைய சகோதரர் கூட அவர்கள் ஒழுங்கு செய்து தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு அனைத்துலகத்திடமிருந்து பலரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்தது. அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் வீரமரணம் என்பதையும் எங்களுடைய தேசிய தலைவருக்கான வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை அந்த இடத்துல அன்றைக்கு வந்து அவருக்கான வீரவணக்கத்தை செலுத்தி போன அத்தனை மக்களின் சாட்சியாக அந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இவர்கள் தலைவருடைய வீரச்சாவை அறிவிப்பதற்கு யார் இதை சொல்வதற்கான தகுதி இருக்கின்ற கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டு வருகிறோம். இந்த கேள்வியை எழுப்புகிறவர்கள் யார் என்றால், இவர்கள் கடந்த காலத்தில் தாங்கள் போராட்டத்தில் பங்கேற்றோம், பருப்பு கறி வச்சோம் என்று சொல்றவர்களா இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அறியாமை அல்லது இவர்கள் யாருக்காகவோ செய்கின்ற அந்த பணியின் நிமித்தம்தான் எங்களுடைய தேசிய தலைவனுடைய அந்த வீரமரணத்தை மறைப்பதற்கான அந்த முனைப்பு என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். தலைவர் இருக்கு என்று சொல்கின்றவர்களும் இல்லை என்று சொல்லும் ஒரே ஆட்கள் தான் என்றால் அது இரண்டு குழுக்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு பிரச்சனை போல இவர்கள் உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எதற்காக இந்த தலைவருக்கான வீரவணக்கத்தை செலுத்தவில்லை, தலைவனே அந்த வீரமரணம் என்பதை சொல்லவில்லை என்பதை கேட்டால், இவர்கள் சொல்கின்ற காரணம், நாங்கள் ஒரு வெற்றி செய்தியை கொடுத்த பின்னர் தான் அதை சொல்ல முடியும், மற்றும் தலைவர் இல்லை என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் அதை அதாவது ஆபீஷியலா நாங்கள் சொல்லி அவருக்கான நிகழ்வை செய்து முடித்தால், அதை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் மாவீரர் நாட்களுக்கு மக்கள் வரமாட்டார்கள் என்று இந்த அனைத்துலக செயலகம் சொல்லிக் கொண்டிருக்குது. இதுவரை காலமும் நடைபெற்ற மாவீரர் நாட்கள், அதாவது மாவீரர்களுக்கான இங்கு நடந்த இந்த முன்னெடுப்புகள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் இவர்கள் சொல்கின்ற இந்த சொல்லாலேயே அது கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது. தலைவன் இல்லாத மாவீரர் நாளை நடாத்தி கொண்டு தலைவன் இல்லை என்பதை சொன்னால் மாவீரர் நாளுக்கு மக்கள் வரமாட்டார்கள் என்று இவர்கள் சொல்கின்ற இந்த கதை, இவர்கள் தங்களுடைய சொந்த வருமானத்துக்காகவும் தங்களுடைய சுய அடையாளங்களுக்காகவும் அந்த வீரத் தலைவனை இல்லை என்று சொல்வதை, அதாவது அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்று சொல்வதை மறுக்கின்ற தரப்பாகவே நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் இவர்கள் சொல்கின்ற, அதாவது ஒரு வெற்றியை கொடுத்து விட்டு என்று சொன்னால் இவர்கள் சொல்வதன்படி வச்சு பார்த்தால் அவர்கள் நாட்டில் ஒரு வெற்றி தாக்குதலை செய்து அல்லது ஒரு வெற்றி ஒன்றை கொடுத்த பிறகுதான் அதை செய்யலாம் என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த வெற்றியை கொடுப்பதற்கு இந்த அனைத்துலக செயலகத்தில் இருக்கின்ற இவர்கள் அனைவரும் தாயகத்துக்கு போறதுக்கு ரெடி என்று சொன்னா சொல்லுங்க, நானும் உங்களோட புறத்தால வாரேன், இல்ல உங்களுக்கு முன்னுக்கு வாரேன்.
அதை நாங்கள் செய்வோம். ஆனால் யாராலும் முடியாத ஒன்றை நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த வீரத்தலைவனின் வீரமரணத்தை மறைத்து வைத்துக்கொண்டு உங்களுடைய லாபங்களுக்காக இன்னும் இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன் என்று சொல்கின்றதெல்லாம் பம்மாத்து. விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட காலம் தொடக்கம் அந்த இறுதி கணம் வரையும் ஒரு நாளும் ஒரு கணமும் ஓய்வெடுக்காமல் அந்த களத்திலேயே நின்று அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து, அதாவது எங்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய உயிரை தந்த அந்த தலைவனை, அந்த தலைவனுடைய வீரமரணத்தை வெளியில் சொல்வதற்கு பயப்படுகின்ற அல்லது அதை சொன்னால் எங்கள் மீது சேரடிப்பார்கள், செருப்படிப்பார்கள் என்று பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நபர்களை நாங்கள் மக்கள் முன் இனங்காட்ட வேண்டிய தேவை வந்துவிட்டது. அந்த தலைவனை நீங்கள் திட்டமிட்டு மறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வீரமரணத்தை சொல்வதற்கு நீங்கள் உங்களுடைய லாபங்களுக்காக அதை மறைக்கின்றீர்கள். அதை மறைப்பதற்காக நீங்கள் சொல்கின்ற காரணங்கள், சொல்கின்ற கதைகள் எல்லாம் அதெல்லாம் பொய். இந்த பொய்களை விலக்கி அந்த தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வு தொடர்ந்தும் நடைபெற வேண்டும். அதை நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது ஒரு மரணம் நடந்தால், அதாவது ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த மரணத்தை நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு தலைவனை நேசிக்கின்ற அனைவரும் தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த வருடம் நடைபெற்றது முதலாவது வீரவணக்க நிகழ்வு டென்மார்க்கில் நடைபெற்றது. அடுத்த வருடமும் தன்னுடைய குடும்பத்தினர் அடுத்த வருடம் அதை செய்வதற்காக திட்டமிட்டுள்ளார்கள். தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஒவ்வொரு நகரங்களாக, ஒவ்வொரு மாவட்டங்களாக, ஒவ்வொரு இடங்களாக அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும். அதை எங்களுடைய இனம் செய்ய வேண்டும். எங்களுடைய வீரத்தலைவனுடைய வரலாற்றை, அந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த மாபெரும் தலைவனை, அந்த குடும்பத்தை நாங்கள் எங்களுடைய வரலாற்றுக்கு அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த வரலாற்று பணியை எல்லோரும் முன் வந்து செய்ய வேண்டும். இந்த நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு என்ன சொல்ல தகுதி இருக்கு என்று கேள்வி எழுப்புற நீங்கள் தள்ளி நில்லுங்கோ. வீரத்தலைவனை இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் எங்களுடைய தலைமுறைக்கும் நாங்கள் சொல்லி வைத்து அந்த வீரத்தை கடத்தி கொண்டு சென்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொரு இடமும் இருக்கின்றது. அந்த பொறுப்பை நாங்கள் முன்னின்று செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து சேர்ந்து அதை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த அனைத்துலக செயலகம் இவைகளுடைய இந்த போலி முகங்கள், இந்த போலி முகத்திரைகள், இந்த வியாபாரிகளுடைய இந்த வியாபாரம் அது விரைவில் அடிபட்டு போகும். இனிவரும் காலங்களில் தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வு, மாவீரர் நாள் நிகழ்வுகள் மக்கள் மயப்படுத்தப்படும். அதாவது இவர்கள் செய்ய தவறிய அந்த நிகழ்வுகளை, அந்த நன்றியறிதலை மக்கள் ஒன்றிணைந்து அடுத்த விடத்திலிருந்து அவர்கள் செய்ய போகின்றார்கள். அதாவது மக்கள் தன்னெழுச்சியாக முன்வந்து மக்களாக இணைந்து அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. முடிந்தால் இந்த அமைப்புகளும் சேர்ந்து அவர்களுக்கான ஆதரவை கொடுக்கட்டுக்கும், அல்லது தங்களுடைய உண்டியல்கள் நிரம்ப வேண்டும் என்றால் அதை தங்களுக்கு பிடித்த வகையில் தங்களுக்கு வருகின்ற அந்த வழிகளை வைத்து அதை பெற்றுக்கொண்டு போகட்டுக்கும். மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து மக்கள் அந்த தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வை நடத்த இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கான நிகழ்வுகளை நடத்த இருக்கின்றார்கள். இதை இனி யாராலும் தடுக்கவோ அதை தடை செய்யவோ முடியாது என்பதையும் நாங்கள் இத்தால் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.